புதுக்கோட்டையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதிமுக தலைமையில தான் முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு. அதை நன்றி பார்க்கலாம். பாஜகவோட பங்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. கூட்டணி கட்சியில அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி பாக்க எடப்பாடிங்கிற பேரையே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இப்ப கேட்கறீங்க, இப்பதான் சொன்னாங்க அதிமுக முதலமைச்சர் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம கூட்டணி கட்சியில இருக்காரு. அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். நீங்க கேட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை கேட்டீங்களோ, எங்க கேட்டீங்களோ, எப்படி கேட்டீங்களோ தெரியாது. அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாது. நீங்க மீடியாக்கள் வளர்ச்சி கேட்பீங்க, அதுல ஏதாவது வார்த்தையுடைய இது இருக்கலாம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி கிடையாது, பாஜக அங்கம் வைக்கும் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றதுதான் எங்களுக்கு கட்டளை. அமித்ஷா சொல்லும்போது பிஜேபி சொல்லுவீங்கன்னு கேட்கறது அவங்களோட முடிவு, அவங்க தான் ஒன்று சேரணும் அப்படின்னு கருத்து. ஏடிஎம்கே ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏடிஎம்கே ஒன்னா தானே இருக்கு சார். அது சம்பந்தமான முடிவுகளை தான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் பார்த்துக் கொள்வார். இதே கருத்து நீங்க சென்றடம்லாம் கேட்கறீங்க. அந்த சம்பந்தமான முடிவுகளை, தேர்தல் கூட்டணி விவரங்களை, கூட்டணி அமைப்பு சம்பந்தமான முடிவுகளை, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பதெல்லாம் முடிவெடுக்கக்கூடிய அதிகார பலமிக்கவர் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான். அவர் தான் இந்த கூட்டணியுடைய தலைவர். அது நீங்க காலம் இருக்கிறது, பொறுத்திருந்து பாருங்க. அதற்குரிய வாய்ப்புகள், நகர்வுகள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கு, இல்லை என்று சொல்ல முடியாது. திமுக இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும், ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முடிவில் தான் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் செயல்படுகின்றார். அவருடைய கருத்துக்களும் செயல்களும் அப்படித்தான் இருக்கின்றன. ஆகவே திமுக எதிர்க்கின்ற, திமுக ஆட்சியில் வரக்கூடாது என்று எண்ணுகின்ற அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எடப்பாடியுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வெற்றி கிடைக்கும். அது எது சம்பந்தமான முடிவாக இருந்தாலும் எங்களுடைய தளபதி, எங்களுடைய தலைவர் எடப்பாடியார் தான். அவர் எடுக்கின்ற முடிவுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய அத்தனை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வோம். கூட்டணி தலைமை அதிமுக தான் சொல்றீங்க, முடிவு எல்லாமே அமித்ஷா தான் அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சியா இருக்கட்டும், தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க பதட்டப்பட வேண்டாம். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்தில எடப்பாடியார் எடுப்பார், முடிவை அறிவிப்பார். பலமான கூட்டணி அதிமுக பிஜேபி கூட்டணி, இந்த கூட்டணிக்குள் ஊடுருவி புகைச்சலை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது. அதற்கு நீங்களும் துணையாக போக வேண்டாம். திமுக எதிர்க்கின்ற ஒரு கூட்டணி பலம், கூட்டணி கட்சியாக அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டணி தான் வெல்லும் கூட்டணி. இதற்கு வேறு மாற்று கருத்தே கிடையாது. இதுல ஏதாவது சறுக்கல் பிணக்கல் இருக்கிறதா என்று திமுக பார்க்கிறது. அதற்கு மீடியாக்களும் தீனி ஓட்டக்கூடாது. அது அவங்களே பாத்துக்கிறாங்க. பாமக கட்சியும் பலமுறை கட்சி, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ஐயா ராமதாஸ் அவர்கள் களம் கண்ட ஒரு போராளி. ஆகவே எதை விட்டுக் கொடுக்க வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை பிரிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று, எப்படி முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எது பந்தய குதிரை, எது ஜெயிக்க போற குதிரை என்பதும் அவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய முடிவுகள் சரியான முடிவுகளாகத்தான் இருக்கும், நேர்மையான முடிவுகளாகத்தான் இருக்கும். இன்றைய ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் என்ற உண்மை அவர்களுக்கெல்லாம் தெரிந்த காரணத்தினால் முடிவுகள் சரியான முடிவுகளாக தான் இருக்கும். 2019, 21, 24 தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வரோம். அப்போ இன்னும் வெளியில இருக்கிறது பாமகவும் தேமுதிகவும் எதை வச்சு சொல்றாரு? நீங்க பொறுங்க சார், இன்னும் காலம் இருக்குல்ல. தேர்தல் அறிவிப்புக்கு 10 நாளைக்கு முன்னாடி, தேர்தல் அறிவிச்ச பின்னாடி எல்லாம் கூட்டணி மாறி இருக்கிற கதையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.